இங்க இதை பார்த்தீங்களா? இது நடிகர் விஜய். இது கிரிக்கெட் வீரர்களான டோனி மற்றும் ருத்துராஜ். இந்த ஓவியங்கள் ஒட்டமிலன் மற்றும் தென்னை ஓலையால் வரையப்பட்டது. இதை பார்க்க வித்தியாசமா இருக்குது இல்லையா? இந்த வித்தியாசமான படைப்புகளை செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம்மளோட கிதுர்ஷன். இதுக்கு முன்னாடியும் நிறைய ஓவியங்கள் வித்தியாசம் வரைய பண்ணி பார்த்திருக்கேன். அதில் ஒரு தொடர்ச்சியாக தான் வாட்டர்மெலன் ஆட்டும் தென்னை ஓலை ஆட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். இவரோட கலை ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையாண்டு மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு இவரோட முயற்சிகள் இருக்குது. பெரும்பாலும் ஐடியாவுக்கு நான் சோசியல் மீடியாவில் தான் பெற்றுக்கொள்வேன். அதில் யூடியூப்பில் தேடும்போது கிடைச்சதான் இந்த வாட்டர்மெலன் ஐடியா. யூடியூப்பில் பார்த்து நான் அதை செய்து பார்த்தேன்னா அது சரியாக சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. அதை தொடர்ந்து இது செய்யும்போது நிறைய வரவேற்பு பெற்றது. அதை தொடர்ந்து இன்னும் செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் அமைந்தது. இதை கிதுர்ஷன் சாதாரணமாக செய்யவில்லை. தனது பல்கலைக்கழக கல்விக்கு மத்தியில் பயிற்சி எடுத்து மிகுந்த நேரம் செலவிட்டு இதனை வரைஞ்சதாக கிதுர்ஷன் கூறுகின்றார். இவரோட இன்னும் ஒரு வித்தியாசமான முயற்சி தான் இந்த தென்னை ஓலை ஓவியம். தென்னை மர ஓலை ஓவியமும் இந்த புது ஒரு முயற்சி தான். பல முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதன் பின்னரே இந்த தென்னை ஓலை ஓவியங்களை வரைய தேர்ச்சி பெற்றதாக கிதுர்ஷன் கூறுகின்றார். நான் இதோட இந்த ஓவிய முயற்சியை கைவிடாம இன்னும் நிறைய ஓவியங்களை வரைகிறதுக்கு முயற்சிக்க போறேன். ஓவியங்களை தத்ரூபமாக வரையும் கிதுர்ஷன் இதனை ஒரு தொழிலாக செய்து வருகின்றார். உங்களுக்கு இது போன்ற வித்தியாசமான ஓவியங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கிதுர்ஷனை தொடர்பு கொள்ளலாம். எதிர்காலத்தில் இது போன்ற இன்னும் பல வித்தியாசமான முயற்சிகளின் மூலம் கிதுர்ஷன் சாதனை படைக்க எமது வாழ்த்துக்கள்.